நிறுத்து. ஹயாட்டில் எவ்வளோ தான் வாசிக்க முடியுமா? ஆமாம், ஹயாட்டில் நம்ம எவ்வளோ வேரியேஷன்ஸ் வாசிக்கலாம். இந்த வீடியோவில் நம்ம ஹயாட்டில் எப்படி டிஃப்ரெண்ட் வேரியேஷன்ஸ் வாசிக்கலாம் அப்படின்றத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி வாங்க சேர்ந்து ட்ரை பண்ணலாம். இந்த வீடியோவில் நம்ம என்னெல்லாம் பார்க்க போகிறோன்னா, ஹயாட்டில் எப்படி ஆக்சன்ஸ் அப்ளை பண்ணுறது, டிடில்ஸ் எப்படி நம்ம ஹயாட்டில் வாசிக்கிறது, அது மட்டும் இல்லாமல் ஹயாட் ஸ்ட்ரோக்ஸ் எப்படி சப்ராக்ட் பண்ணுறது, ஃபைனலாக ஹயாட் பார்க்கிங் எப்படி பண்ணுறது. நம்ம லாஸ்ட் லெசனில் பார்த்த மாதிரி அந்த நோட்ஸ் வந்து உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் வீடியோ பார்த்துட்டு இருக்கிறீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் போய்ட்டு நோட்ஸ் ஃபார் டவுன்லோட் அப்படின்னு நான் கொடுத்துருப்பேன். அந்த லிங்க் நீங்கள் ஓப்பன் பண்ணிவிட்டு டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணிவிட்டு கூட சேர்ந்து ட்ரை பண்ணிங்கன்னா இன்னும் நீங்கள் நிறையா எக்ஸாம்பிள்ஸ் நீங்கள் ட்ரை பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஏன்னா நம்ம இந்த வீடியோவில் எல்லா எக்ஸாம்பிள் நம்ம பார்க்க முடியாது, 1-2 பார்ப்போம். பட் மேக் ஷூர் நீங்கள் அப்புறமா டைம் எடுத்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இந்த லெசனில் ஃபுல்லாகவே நம்ம இந்த 16th நோட் பீட் தான் யூஸ் பண்ண போகிறோம். இதில் வர ஹயாட்ஸில் நம்ம பார்க்கிங் அப்ளை பண்ணால், ஆக்சென்ட் அப்ளை பண்ணால், மற்ற எல்லாமே நம்ம அப்ளை பண்ணும்போது எப்படி நம்ம ஹயாட் பேட்டர்ன்ஸ் மாறுது அப்படின்றத பார்க்கலாம். முதல்ல நம்ம பார்க்க போகிறது ஹயாட் ஆக்சன்ஸ். ஹயாட் ஆக்சன்ஸ்ன்றது நம்ம நார்மலாக ஹயாட் வாசிக்கும் போது ஒரு 50% 70% லெவல் வால்யூமில் நம்ம வாசிப்போம்னா, ஆக்சென்ட் பண்ணி வாசிக்கிற ஸ்ட்ரோக் வந்து இன்னும் கொஞ்சம் ஹெவியாக வாசிக்கிறது. ஸ்டிக் பிடிக்கும் போது ஒரு சின்ன ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்குது. நம்ம நார்மலாக பிடிக்கிறதுக்கும் இந்த ஹயாட் ஆக்சென்ட் பண்ணி பிடிக்கிறதுக்கும் ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்குது. அந்த டிஃப்ரென்ஸ் என்னென்னா, இப்போ நம்ம நார்மலாக ஹயாட் வாசிக்கும் போது ஸ்டிக்கோட டிப் வந்து ஹயாட்டோட எட்ஜில் போடும். இப்போ நம்ம ஆக்சென்ட் பண்ணி வாசிக்கும் ஸ்டிக்கை லேஸாக அப்படி உள்ளே புஷ் பண்ண போகிறோம். ஸோ தட் ஸ்டிக்கோட இந்த பகுதி, இந்த திக்காக இருக்கிற பகுதி இப்படி படப்போகுது. நார்மலாக வாசிக்கிறது, ஆக்சென்ட் பண்ணி வாசிக்கிறது. நீங்கள் கேட்கும் போதே அந்த சவுண்ட் டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு தெரியும். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு கவுண்டில் மட்டும் ஆக்சென்ட் அப்ளை பண்ணி பார்க்கலாம். 1 E and A, 1 E and A, 1 E and A. இதேமாரி நம்ம ஈல ஆக்சென்ட் போட்டோன்னா 1 E and A, 1 E and A. இப்போ நம்ம 16th நோட் கிரிட்டில் டிஃப்ரெண்ட் பிளேசஸில் இந்த ஹயாட் ஆக்சென்ட் நம்ம அப்ளை பண்ணி பார்க்கலாம். நம்ம அடுத்த டாபிக் போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது டிடில்ஸ். டிடில்ஸ்ன்றது ஒரு பெரிய விஷயமே இல்லை, டபுள்ஸ். டபுள்ஸ்னால் யூஸ்வலாக என்ன மீனிங், ஒன்று இல்லாமல் 2 வரப்போகுது. நம்ம நார்மலாக வண்டியில் போகும்போது சொல்லுவோம் டபுள்ஸ் போகிறோம் அப்படி சொல்லுவோம். ஸோ 2 பேர் போகிறாங்க. அதேமாரி நம்ம ஹயாட்டில் வாசிக்கும் போது அந்த ஸ்ட்ரோக்ஸ் வந்து நம்ம டிடில்ஸ் அப்ளை பண்ணலாம். ஸோ ஒரு ஸ்ட்ரோக் இல்லாமல் 2 ஸ்ட்ரோக், ஃபஸ்ட்டு ஸ்ட்ரோக் ஃபாலோ பண்ணிவிட்டு அடுத்த ஸ்ட்ரோக் உடனே வாசிக்கிறது. ஸோ டிடில்ஸ் டபுள்ஸ்ன்றது ரெண்டுமே சேம் தான். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு கவுண்டில் மட்டும் டிடில்ஸ் போட்டால் எப்படி வரும், 1 E and A. அப்போ நார்மலாக நம்ம டிடில்ஸ் போடாமல் வாசிச்சோன்னா 1 E and A இப்படி வரப்போகுது. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு கவுண்டில் 1ல் மட்டும் டிடில் போடலாம். 1 E and A, 1 E and A. இப்போ அதே இது நம்ம ஈல டிடில் போடலாம். 1 E and A, 1 E and A. நெக்ஸ்ட்டு ஆண்டில் 1 E and A, 1 E and A. ஃபைனலாக ஹால் 1 E and A, 1 E and A. அவ்வளோதான், சிம்பிள். திருப்பி அந்த 16th நோட் கிரிட் எடுத்துப்போம். இப்போ எங்கெல்லாம் அந்த கிரிடில் வருதோ அங்கே மட்டும் நம்ம ஹயாட் ஸ்ட்ரோக்ஸ் 2 டைம்ஸ் வாசிக்க போகிறோம். இவ்வளோ நேரமாக நம்ம எப்படி டிடில்ஸ் அப்ளை பண்ணுறது, எப்படி ஆக்சன்ஸ் அப்ளை பண்ணுறது பார்த்துட்டோம். இதே நேரத்தில் நம்ம ஒரு ஸ்ட்ரோக் சப்ராக்டும் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் 1 E and A, இந்த 4 கவுண்ட் ஃபஸ்ட்டு ஹயாட் வருதில்ல.
ஸோ இந்த 4 ஐஆட்டில் ஒரு ஐஆட் மட்டும் நீங்கள் ரிமூவ் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இ மட்டும் நம்ம ரிமூவ் பண்ணிட்டோம்னா 1 இ அண்ட் ஆ அப்படின்னு வரும். 1 இ அண்ட் ஆ. நெக்ஸ்ட்டு and மட்டும் நம்ம ரிமூவ் பண்ணிட்டோம்னா 1 இ அண்ட் ஆ. 1 இ அண்ட் ஆ. இப்போ உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும். நம்ம ஆக்சன்ஸும் டிடில்ஸ் மட்டும் அப்ளை பண்ணுறது இல்லாமல் ஏற்கனவே இருக்கிற அந்த 16th நோட் கிரிட்டில் இருக்கிற ஐஆட்டை ஒரு ஐஆட் மட்டும் ரிமூவ் பண்ணிட்டா போதும், நம்ம பீட் டோட்டலாக நம்மளுக்கு சேஞ்ச் ஆயிரும். ஸோ இப்போ நம்ம சில டிஃப்ரெண்ட் காம்பினேஷன்ஸ் நம்ம ட்ரை பண்ணலாம். ஈச் டைம் நம்ம டிஃப்ரெண்ட் பிளேசஸில் அந்த ஐஆட் மிஸ் பண்ணி ட்ரை பண்ணலாம். அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஹையாட் பார்க்கிங். ஹையாட் பார்க்கிங்கிறது எப்படி வரும்னா, எந்த கவுண்ட்டில் நம்ம அந்த பார்க்கிங் அப்ளை பண்ணுறோமோ அந்த கவுண்ட் ஓப்பன் அண்ட் க்ளோஸ் இமீடியட்டாக நம்ம பண்ணிடணும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஃபஸ்ட்டு கவுண்ட்டில் இப்போ நம்ம ஹையாட் பார்க்கிங் பண்ணுறோன்னா ஃபஸ்ட் கவுண்ட்லேயே ஓப்பன் பண்ணி அந்த செகண்ட் கவுண்ட் இ போகிறதுக்கு முன்னாடி டக்குன்னு நம்ம க்ளோஸ் பண்ணிடணும். கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி இருக்கலாம். இப்போ இந்த வீடியோ பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு புரியும். ஹையாட் ஓப்பன் பண்ணி அதே டைமில் நம்ம க்ளோஸ் பண்ண போகிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் ஓப்பன் பண்ணுறோம், இம்மிடியேட்டாக க்ளோஸ் பண்ணிடுறோம். நீங்கள் ஓப்பன் பண்ணும்போது உங்கள் கால் நீங்கள் தூக்கிக்கலாம், இம்மிடியேட்டாக உங்கள் கால் கீழே கொண்டு வந்துடணும். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு கவுண்ட்டில் மட்டும் இந்த பார்க்கிங் நம்ம அப்ளை பண்ணோன்னா 1 இ அண்ட் ஆ, 1 இ அண்ட் ஆ, 1 இ அண்ட் ஆ. இப்போ நம்ம இயில் ட்ரை பண்ணோன்னா 1 இ அண்ட் ஆ, 1 இ அண்ட் ஆ. நல்லா கவனிங்க, கால் நான் லிஃப்ட் பண்ணுறேன், வாசிச்சுட்டு இம்மிடியேட்டாக நம்ம க்ளோஸ் பண்ணிடுறோம். இப்போ நம்ம அந்த 4 கவுண்ட்டில் நம்ம ட்ரை பண்ணோன்னா 1 இ அண்ட் ஆ, 1 இ அண்ட் ஆ. ஆக்சன்ஸ் பார்த்துருந்தோம், டிடில்ஸ் பார்த்துருந்தோம், ஐஆட் ஸ்ட்ரோக்ஸ் அப்ளை பண்ணுறது, பார்க்கிங் எல்லாமே நம்ம லைனாக பார்த்துட்டோம். இப்போ உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம், இதெல்லாமே நம்ம தனித்தனியாக பார்த்துருக்கோமே, எல்லாமே ஒரு பேட்டர்ன், ஒரு 16th நோட் கிரிட்குள்ளேயே ஃபஸ்ட் கவுண்ட்டில் ஆக்சென்ட்டு, அப்புறம் இன்னும் கூட கொஞ்சம் தள்ளி சப்ட்ராக்ட், இன்னும் கூட தள்ளி பார்க்கிங், அந்த லாஸ்ட் கவுண்ட்டில் டிடில், இந்த மாதிரி அப்ளை பண்ணலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக பண்ணலாம். ஓகே, ஒரு 16th நோட் கிரிட்டுக்குள்ளே அந்த 1 இ அண்டா அப்படின்னு இருக்குல்ல, ஸோ அதில் 1 மட்டும் நீங்கள் ஆக்சென்ட் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு 2 இ வரும்போது அந்த இயில் நீங்கள் டிடில் அப்ளை பண்ணலாம். 3 இ ஆண்டால் அந்த ஆண்டை நீங்கள் ரிமூவ் பண்ணிடலாம். 4 இ ஆண்டா அதில் அந்த லாஸ்ட் ஆ வந்து நீங்கள் பார்க் பண்ணலாம். இது ஜஸ்ட் ஒரு காம்பினேஷன் தான். அப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்கள், நீங்கள் உட்காந்து எக்ஸ்பெரிமெண்ட் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா நிறைய பாசிபிள் காம்பினேஷன்ஸ் இருக்குது. நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண உட்காரும் போது இந்த ஐடியாஸ் மட்டும் மைண்டில் நான் வச்சுக்கிட்டு 16th நோட் கிரிட்டை மைண்டில் ஓட விட்டுருங்க. 1 இ அண்ட் 2 இ அண்ட் 3 இ அண்ட் 4 இ அண்ட் இந்த மாதிரி அந்த கிரிட் மைண்டில் ஓடிட்டே இருக்கட்டும். ஒரு எக்ஸாம்பிளாக ஒரு கான்செப்டாக ஸ்லோவாக அப்ளை பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு ஆக்சென்ட் அப்ளை பண்ணுங்கள், ஸ்லோவாக அந்த ஆக்சென்ட் உள்ளே தள்ளிட்டே வாங்க. 1ல் பண்ணுங்கள், ஈயில் பண்ணுங்கள், ஆண்டில் பண்ணுங்கள். அந்த பீட்டு வந்து பின்னாடி போயிட்டே இருக்கட்டும், பேஸ் நேர் போயிட்டே இருக்கட்டும். அதுக்கு மேலே இந்த ஆக்சென்ட் பண்ணிட்டே வாங்க. நெக்ஸ்ட் டிடில் அப்ளை பண்ணி பாருங்கள், பார்க்கிங் அப்ளை பண்ணுங்கள், சப்ட்ராக்ட் பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி நீங்கள் ஜஸ்ட்டு உட்காந்து இந்த கான்செப்ட் மட்டும் மைண்டில் நான் வச்சுக்கிட்டு வாசிக்க ஆரம்பிச்சிங்கன்னா நிறைய பாசிபிள் காம்பினேஷன் உங்களாலே வாசிக்க முடியும். ஆனால் ஒரே ஒரு விஷயம், ரொம்ப ட்ரை பண்ணுறேன்ட்டு ஒரே 16th நோட் கிரிட்டுக்குள்ளே பயங்கரமாக ஆக்சென்ட், டிடில், பார்க்கிங், சப்ட்ராக்ட் எல்லாத்தையும் மொத்தமாக போட்டு பண்ணிடாதீங்க. நீங்கள் மியூசிக் கேளுங்க, நிறைய மியூசிக் கேளுங்க. அந்த மியூசிக்கில் எப்படி அந்த ஐஆட் வாசிச்சிருக்கிறாங்க அப்படின்றத நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. ஸோ ட்ரை பண்ணுங்கள். பட் ஒரிஜினலாக நீங்கள் ஒரு மியூசிக்கோட வாசிக்கும் போது எப்படி நீங்கள் லிமிட் பண்ணிக்கணும், எப்படி நீங்கள் வாசித்தா கரெக்டாக இருக்கும், அந்த மியூசிக் எப்படி வாசித்தா கரெக்டாக இருக்கும், தெரிஞ்சதெல்லாம் அதில் வாசிடாமல் அந்த மியூசிக் ஏற்ற மாதிரி நீங்கள் வாசிக்க அந்த ஸ்கில்லையும் நீங்கள் டெவலப் பண்ணிக்கோங்க. இதே டாப்பிக்கை கொஞ்ச நாளுக்கு முன்னாடி ஆன்லைன் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட டிஸ்கஸ் பண்ணியிருந்தேன். அதில் ஒரு ஸ்டூடெண்ட் சில பாசிபிள் காம்பினேஷன்ஸ் ட்ரை பண்ணியிருக்கிறாங்க. அவங்க எப்படிலாம் வாசிக்கிறாங்கன்றதை இப்போ நம்ம பார்க்கலாம். ஓகே ஆண்ட்ரூ, எப்படி இருக்கிற? நல்லா இருக்கேன். ப்ராக்டிஸ் பண்ணியிருந்தியா ஐஆட் ஆக்சன்ஸு? ப்ராக்டிஸ் பண்ணேன். ஓகே, வாசி காமிக்கிறியா? ஓகே.
நிறைய காம்பினேஷன்ஸ் இப்போ நம்ம பார்த்துட்டோம். நிறையா நீங்கள் லேர்ன் பண்ணியிருக்கலாம். பட் நீங்களாக உட்காந்து ட்ரை பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா தான் உங்களுக்கு நிறைய விஷயங்கள் நீங்கள் லேர்ன் பண்ண ஆரம்பிப்பீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். இந்த வீடியோ பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். இனிமேல் வர ஃபியூச்சர் வீடியோஸில் நம்ம ட்ரம்ஸில் நீங்கள் என்ன லேர்ன் பண்ணணும் அப்படின்றது கீழே கமெண்ட்டில் போடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் ஒரு புது டாப்பிக்கோட உங்களை பார்க்குறேன். இதேமாரி நீங்கள் நிறையா லெசன்ஸ் நீங்கள் லேர்ன் பண்ணணும்னா நம்ம சேனல்லேருந்து ஆன்லைன் கிளாஸஸ் கண்டக்ட் பண்ணிகிட்ருக்கோம். ட்ரம்ஸ், ரிதம் பேட், ககோன், லான்ச் பேட், ரிதம் ப்ரோக்ராமிங் இது எல்லாத்துக்கும் நம்ம ஆன்லைன் கிளாஸஸ் கண்டக்ட் பண்ணிகிட்ருக்கோம். இதை பற்றி நீங்கள் ஃபர்தர் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கணுன்னா இப்போ ஸ்க்ரீனில் வர இந்த நம்பர் காண்டாக்ட் பண்ணுங்கள். இல்லை கீழே அந்த டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க வெப்சைட் லிங்க் அப்புறம் மற்ற டீட்டெயில்ஸை நீங்கள் கீழே டிஸ்கிரிப்ஷனில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். தேங்க்யூ. பாய்.